Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be discovering something that has been within us. So it has always been in us, but we have failed to recognize it. Today, discovering that chapter will open new gates, new dimensions for us. So I want you to stick with me, listen to it carefully, and open all those closed doors today. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 17, Matthew chapter 17, மத்தேயு 17, ஒரே ஒரு வசனம் தான் இன்னைக்கு வாசிக்க போறோம். மத்தேயு 17 19 மற்றும் 20. Matthew chapter 17, 20, 19 and 20. வாசிக்க கேட்போம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினால்தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 20வது வசனம் திரும்ப வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினால்தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So Jesus said to them, because of your unbelief, for assuredly I say to you, if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here to there, and it will move, and nothing will be impossible for you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு மஸ்டர்ட் சைஸ் ஃபெய்த், கடுகளவு விசுவாசம். மஸ்டர்ட் சைஸ்ட் ஃபெய்த், கடுகளவு விசுவாசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடுகளவு விசுவாசம். மஸ்டர்ட் சைஸ்ட் ஃபெய்த். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதை பயன்படுத்தவும் நீர் உதவி செய்யும். உம் ஞானத்தினால் நீர் நிரப்பும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஷலோம், ஷலோம். காட் பிளஸ் யூ. ஓகே, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எப்பவுமே நமக்கு ஒரு ஆசை இருக்கும். தேவனுக்கு என்ன வேணுன்றது தெரிஞ்சா நமக்கு ரொம்ப வசதியாக போயிடும். ஆமாவா இல்லையா? வாட் டஸ் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ, தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இன்னைக்கு சுலபமாக போயிடும். எல்லாமே சுலபமாக செஞ்சிடலாம். ஆனால் அது தெரியாததுனால இன்னைக்கு பல குழப்பங்கள், பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நமக்கு சரியாக ஜெபிக்க தெரில, விசுவாசம் செலுத்த தெரில. இன்னைக்கு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன செய்யணும், ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குங்க, விசுவாசம்ன்ற சப்ஜெக்ட். எத்தனை பேருக்கு தெரியும் விசுவாசம்? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அதனால் என்ன சத்தமே இல்லை? ஆமேன். விசுவாசம் இருக்கு. இப்போ இந்த விசுவாசத்தை பலவிதமாக சொல்லியிருக்காங்க. இவ்வளவு செஞ்சாதான் இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்த்து உண்மையிலுமே விசுவாசம் எவ்வளோதான் தேவைன்றதை பார்க்க போகிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம மத்தேயு 17 வாசம், 2 வசனத்தை வாசம். ஆனால் அது ஒரு கதை தொடர்ந்து அது வருது அந்த வசனம். இப்போ இந்த கதை பார்த்தீங்கன்னா மார்க்லேயும் இருக்குது, லூக்காலையும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அவஸ்தைப்படுறாப்புல, தகப்பனார் கூட்டு வந்திருக்கார். இயேசுநாதர் மலையில் ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது என்ன ஒரே சத்தமாக இருக்குன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே சீஷர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு. உடனே தகப்பனார், நான் வந்து உங்கள் சீஷர்கள்ட்ட கேட்டேன் விரட்ட சொல்லி, ஆனால் அவங்க முடியாது, விசுவாசம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நீங்களாவது எங்களுக்கு கருணை காட்டும் அப்படின்றார். ஆமாவா இல்லையா? எங்கள் நான்சி அக்கா வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 17 வாசிங்க. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்தை விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். ரைட், ஓகே. இப்போ எனக்கு இந்த வசனம் கொஞ்சம் வாசிங்க நான்சி அக்கா. 15 இருந்து கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 15வது வசனம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். ரைட்.
பெண் வச்சுருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சந்திர ரோகியாய் கொடிய வேதனை படுகின்றான். இப்போது பல வருஷமாக என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, அவனை பிசாசு பிடிச்சி ஆட்டுது, அதனால அதுதான் அது என்ன நெருப்புலையும் தண்ணியிலும் போய் விழுந்து கிடக்கின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு படமாக எடுத்து மக்கள் மனசில் நல்லா பதிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. என்ன போட்டிருக்கு? சந்திர ரோகியாய் வியாதிப்பட்டிருந்தான். இங்கிலீஷில் எபிலெட்டிக் அப்படின்னு இருக்கு. எபிலெட்டிக் அப்படின்ற பிரச்சனை என்ன அப்படின்னா, நியூரலாஜிக்கல் டிஸார்டர், அதாவது மூளை சம்பந்தப்பட்ட காரியத்தில் பிரச்சனை. நரமண்டலங்கள் இருக்கு இல்லையா, நரமண்டலத்தில் பிரச்சனை, அடிக்கடி கன்வல்ஷன்ஸ் வரும். என்னன்னு சொன்னால் ஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஃபிட்ஸ் வரும் அடிக்கடி. ஃபிட்ஸ் வரும்போது கான்சியஸாக இருப்பாங்களாங்க, தனக்கு என்ன செய்கிறோன்னே தெரியாமல் இருப்பாங்க. புரியுதா நான் சொல்ல வருது? இப்போ சில பேர் பல்ல கடிச்சிடும். எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அவ்வாறு இருந்திருக்கு. அவர் வந்துச்சுன்னா டக்குன்னு பக்கத்தில் இறுக்கி யாரையாவது பிடிச்சிருவாரு, விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஃபிட்ஸ் வந்துடும், கன்வல்ஷன்ஸ் ஆயிரும் பிரெயினில், எலக்ட்ரிக் வேவ்ஸ் டக்குன்னு ஷாக் அடித்த மாதிரி ஆனோடனே அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது, அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க, என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இதுதாங்க பிரச்சனை. பிசாசு கிடையாது, இது கொடிய நோய். அந்த பையனுக்கு கொடிய நோய் இருந்திருக்கு. அந்த நோயிலிருந்து விடுதலை கேட்டு அந்த தகப்பனார் வந்து இயேசுநாதர்கிட்ட நிற்கிறார். 16வது வசனம் வாசிங்க. அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். கூடாமல் போயிற்று. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஓகே, இப்போ மத்தேயுல அந்த வசனம் கிடையாது. மார்க் அண்ட் லூக்கால நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசுநாதர்கிட்ட வந்து அவர் கேட்டார், என் பையனை சரிப்படுத்துங்க. இயேசுநாதரோடைய ஸ்டைலே என்ன, எப்பவுமே என்ன பண்ணுவார், உனக்கு வெரி குட், உனக்கு நீ விசுவாசிக்கிறாயா, அதுதான் முதல் கேள்வியே. யாரா இருந்தாலும் அதுதாங்க கேட்பாரு. முடியாத பட்சத்தில் தான் தானே அதை செய்வாரே தவிர, எல்லார்ட்டையும் தான் கேட்குற கேள்வி நீ விசுவாசிக்கிறாயா. அதே கேள்வியை தகப்பனார்ட்டையும் கேட்குறார், உனக்கு விசுவாசம் இருக்கான்னு. அதுக்கு தகப்பனார் கொடுத்த பதில், விசுவாசம் இருக்கு ஆண்டவரே, ஆனால் அவ்விசுவாசத்தை போக்கும். ஐ ஹாவ் ஃபெய்த் பட் ஹெல்ப் மை அன்பிலீஃப் அப்படின்றார். விசுவாசம் இருக்கு, ஆனா இருக்கிற அவ்விசுவாசத்தை நீர் போக்கும் அப்படின்றார். ஓகே, இது ஃபாதர் சொல்லிட்டார், பையனுடைய அப்பா சொல்லிட்டார். சீஷர்கள், இப்போ நான் என்ன சொல்றேன், தகப்பனார் வந்து விசுவாசம் இருக்கு அவ்விசுவாசத்தை போக்கும்ன்றார். இங்க சீஷர்களுக்கு அது கூட இல்லைங்க. ஹலோ, சீஷர்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் கூட இல்லை. நான் சொல்றேன், புரியலையா உங்களுக்கு? அங்க சீஷர்கள்ல யார் யார் மெயினான 3 ஆட்கள் யாரு? யாக்கோபு, யோவான், பேதுரு. எங்க போனாலும் இந்த 3 பேர் தான் செக்யூரிட்டியா போவாங்க, ஆமாவா இல்லையா? ஜேம்ஸ், ஜான், பீட்டர். ஜேம்ஸ் அண்ட் ஜான் அண்ணன் தம்பிங்க. பீட்டர் யாரு? பீட்டர். 3 பேரும் தான் ஆண்டவருக்கு லெஃப்ட் ரைட்டு எல்லாமே. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த 3 பேருக்கு சரி, பீட்டர் யாக்கோபை விடுங்க, பீட்டர் ஜேம்ஸை விடுங்க. ஏங்க நான் தோல்லையே சாஞ்சிருக்கேன்றாரே, ஆமாவா இல்லையா? அதை வேற யாராவது சொல்லியிருக்கணும், தானே எழுதிக்கிட்டார். மார்பிளே சாய்ந்திருக்கிறன்றாரே, அவருக்கு விசுவாசம் இல்லைங்க, அவருக்கு விசுவாசம் இல்லை. இன்னைக்கு கொஞ்ச நாள் நீங்கள் வந்து யார் கூடயாவது பழகுனீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு கொஞ்சம் ஒட்டிடும், ஆமாவா இல்லையா? சில வார்த்தைகள்லாம் அவங்கள மாதிரி பேசுவோம், சில சொற்கள்லாம் அவங்கள மாதிரி இது பண்ணுவோம், நடக்கையெல்லாம் சில அவங்கள மாதிரியே இருக்கும், ஆமாவா இல்லையா? இப்போ கூடயே 3 வருஷம் இருக்காரு, தோல்லே சாஞ்சிருக்காருன்ற போது கொஞ்சமாவது விசுவாசம் இருந்திருக்கணுமா இல்லையா? ஒரு தைரியமாவது வந்திருக்கணுமா இல்லையா? இருங்க நாங்கள் ஜபமாவது பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டு சரி பண்ண முடியுமோ சரி பண்ண முடியலையோ, வேலையா என்ன பண்ணியிருக்கணும்? ஜெபிப்போமாக செஞ்சிருக்கணுமா இல்லையா? செஞ்சிருக்கணுமா இல்லையாங்க? செய்யலை. கல்லின் மேல் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னவர் சுத்தம், நம்மளாலாம் முடியாது, வெயிட் பண்ணுங்க, பிரபு வருவார், பிரபுட்ட நீங்கள் காமிங்க அப்படின்னு. நான் இப்போ எனக்கு என்ன இதில் வைத்தறிச்சல் அப்படின்னா, புறஜாதி
ஒரு தகப்பன் கொண்டு வந்த அந்த தகப்பனுக்கு விசுவாசம் இருக்கு, இவங்களுக்கு இல்லை. யாருக்கு இல்லை? சீஷர்கள், கூடவே இருக்கிற சீஷர்களுக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் வெறுக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு இயேசுநாதர் மேல அவங்களுக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் யாருக்கு இல்லை? நல்ல சத்தமா சொல்லுங்க ஜோயலம்மா, நல்ல இன்னும் சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கேட்கட்டும். கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இன்னைக்கு அவங்க நம்புறாங்க, அவங்க விசுவாசிக்கிறாங்க, அவங்க வெளியில கிளம்புனாலும் அவங்க வசனம் சொல்லிட்டு போறாங்க. போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் சொல்லியிருக்காருலங்க இயேசுநாதர், காப்பாற்றுவாருங்க அப்படின்னு. நம்ம தான் வண்டி ஏறின நிமிஷத்துலேருந்து இறங்குற வரைக்கும் அந்நிய பாஷை. ஏன்னா உயிரை கீரை எடுத்து விட்டான்னா கொண்டு போய், ஏன் பயம். ஒரு தடவை நாங்கள் பெங்களூர் போயிருந்தோம். அப்போது ரோஷன், டேவிஸ் பிரேம்னு ஒரு பையன், 2 பேரும் மாற்றி மாற்றி ஓட்டினாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, இங்கேருந்து பெங்களூரு, ஃபேமிலி வேறு. டேவிஸ் பிரேம், ரோஷன் 2 பேர். அப்போ இளங்கொண்ணம் கிடையாது. டேவிஸ் பிரேம், ரோஷன் 2 பேர் ஓட்டுறாங்க. ஒரு சொட்டு தூங்கலையே எங்கள் ஐயா. வண்டி ஏறினாலே தூங்குற எங்கள் ஐயா ஒரு சொட்டு தூங்கலை. அந்நிய பாஷையை பார்த்தீங்கன்னா பெங்களூர் வரைக்கும் 6.5 மணி நேரம். நானும் ஒரு 5-6 தடவை தூங்கி எந்திரிச்சிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போதெல்லாம் ரீதாலா வாஷி வாடா பார்த்து போடா அப்படின்னு. ஆனால் வண்டிக்கு வெளியில் நின்று பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லைட் அண்ட் மை சால்வேஷன். ஓ மை காட், வசனம்லாம் அப்படி அவ்வளோ பெருசுக்கு அடிச்சுருவான். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசுக்கு ஒரு வசனம் அடித்து, முன்னாடி இஸ்ரேல் ஸ்டார் வேற போட்டு வண்டி அப்படி, இஸ்ரேல் பிரசிடென்ட் கூட அப்படி போட்டிருக்க மாட்டார் ஸ்டார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? எங்கள் வண்டியில் அவ்வளோ பெரிய இஸ்ரேல் ஸ்டார் போட்டு ப்ரே ஃபார் த பீஸ் ஆஃப் ஜெருசலேம் அப்படின்னு வண்டி அப்படி போயிட்டு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா 6 மணி நேரம் அந்நிய பாஷை விடாமல். இதில் எங்கள் மூத்தோர் ரொம்ப குசும் பிடிச்சவர். எப்போ பொறுமையாக போகணுன்னா அப்போனா வேகமாக போவார். அவருடைய பழக்கம் அது. இவர் அந்நிய பாஷை வேற பேசுகிறாரா, எங்களுக்கு இவரை சீண்டி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஐயாவை. இப்படி பண்ணாதான் உண்டு. அதனால் சீதாலா பாபான்னு ஜோம் பண்ணுற ஏறி அழுத்துறான். சர 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 வண்டி 120, 130, 140 இப்படியே போகுது. நானும் பின்னாடி உட்காந்து ரைட் சரியான போட்டி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் ஐயாக்கா வண்டியை நிறுத்து, நானே ஓட்டிட்டு வரேன், நீங்கள் யாரும் ஓட்ட வேண்டாம். ஆனால் இன்னைக்கு இந்த பழனி போகிறவங்க, சபரிமலைக்கு போகிறவங்கலாம் பாருங்கள், ஏறி முதல்ல ஒரு பாட்டு, ஜம்முன்னு ஒரு பாட்டை கேட்டு முடிச்சுடுவாங்க. பாட்டு தெரியும்ல, எங்கள் அம்மாக்கெல்லாம் மனப்பாடமாக இருக்குது. நான் கோயில் வாசல் முன்னாடி வீடு, அதனால் மனப்பாடமாக இப்போ கூட அப்பப்போ பாடுவாங்க. தேக பலம் தான், நாங்களும் கூட சேர்ந்து பாடுவோம். ஒரே பாட்டு தான். இளங்கண்ணன் சொல்லுவார், ஒரு பாட்டு தான் தம்பி, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் ஃப்ளாட்டு. என்ன பக்தி, கொண்டு போயிடுவார், கடவுளை நோக்கி போகிறான், கடவுள் கொண்டு போயிடுவார்ப்பா அப்படின்னு. அவ்வளோ விசுவாசம். இன்னைக்கு நம்மள்ட்ட அது சுத்தமாக கிடையாது. இங்கே இது அதே சூழல் தான். இங்கே புறஜாதி ஒருத்தன் வந்து எனக்கு விசுவாசம் இருக்கு, கொஞ்சோண்டு அவிசுவாசமும் இருக்கு, அதை மட்டும் நீங்கள் நீக்கிறீங்க ஆண்டவரேன்னு. கூட உள்ளவனை திரும்பி பார்த்தா விசுவாசமே இல்லை. விசுவாசன்ற சாப்டரே கிடையாது ஆண்டவரே, இங்கே திரும்பி பார்க்காதீங்க, அதான் நீங்கள் செய்கிறீங்கல்ல, நீங்களே செஞ்சுட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த 2 விஷயத்தை, இந்த 2 காரியத்தை நல்லா கவனிக்கணும். தகப்பனாருக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, விசுவாசத்தை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சீஷர்களுக்கு விசுவாசத்தை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இயேசுநாதருக்கு ஒன்று இருக்கு. இப்போ தகப்பனாருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபர்ஸ்ட் பேசுவோம். தகப்பனாருக்கு என்னன்னா, எனக்கு விசுவாசம் இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, அதான் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஓகே. சீஷர்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிற அளவுக்கு நம்மள்ட்ட விசுவாசம் கிடையாது. அப்போ அவங்க வேற விதமாக எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி காரியத்துக்குலாம் பெரிய விசுவாசம் தேவை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒத்துக்கிறீங்களா? ரைட். இன்னைக்கு நம்ம எல்லாரும் 2026 நம்ம எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா? இன்னைக்கு பெரிய காரியம்லாம் செய்யணும்னா பெரிய காரியங்கள் ஏதாவது நம்ம பண்ணணும், பெரிய அளவுக்கு விலைக்கிரயம் செலுத்தணும்னு ஒரு வார்த்தை இருக்குது. கரெக்டா? கரெக்டா? இப்போ இந்த 40 நாள் அந்த விலைக்கிரயம் ஆரம்பிக்கும். ஆஷ் வெனஸ்டேலேருந்து 40 நாள் விலைக்கிரயம், பரோட்டா இல்லாத விலைக்கிரயம், நான்வெஜ் இல்லாத விலைக்கிரயம்.
எல்லாம் ஆரம்பிக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவன் சொல்லி கொடுத்ததை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோமே, பாஸ்டர் செய்ய குறை சொல்லணும் அப்படி வச்சுக்கலாமே. இன்னைக்கு ஒரு காரியம் வாங்க, ஒரு வேலை கிடைக்கும், இதுக்கு ஜெபிச்சு நன்றி சொன்னால் போதும். நம்ம இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அவ்வளோ பெரிய காரியத்துக்கு ஈக்குவலாக அவ்வளோ பெரிய ஜெபம் இருக்கணும். நமக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையாங்க? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அது ஏற்ற ஃபாஸ்டிங்கை போட்டு சரி கட்டணும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா? என்னங்க இருக்குன்றவங்க ஒத்துக்கோங்க, சபையில் போய் சொல்லக்கூடாது, ஆண்டவர் பார்ப்பார். இருக்கா இல்லையா? பிள்ளை கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஏற்ற பலமாக இருக்குமா இல்லையா? ஜபம் இருக்கும், அந்நிய பாஷை இருக்கும், வசன வாசித்தல் இருக்கும். அந்த கடைசி 3 மாதம் மட்டும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பலமா ஈடு கொடுத்து போயிட்டு இருப்போம் இல்லையா? இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது விசுவாசம், ஒரு காரியத்தை அடையணும்னா இவ்வளோ விசுவாசம் தேவை, ஒரு காரியத்தை அடையணும்னா இவ்வளோ ஜபம் தேவை, இவ்வளோ பெரிய இது தேவை, இப்படி தேவை அப்படின்னு. அதே மாதிரி இங்கே தகப்பனாருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், விசுவாசம் இருக்கு நீங்கள் செஞ்சுறீங்கன்னு, ஆனால் அது அந்த அளவுக்கு இல்லை ஆண்டவரே. சீஷர்களுக்கு விசுவாசம் இதில் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு விசுவாசம் இல்லை, ஏன்னா இதுக்கெல்லாம் நிறைய தேவைப்படும். இதெல்லாம் தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இயேசுநாதர் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு தேவைன்றத நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி 20வது வசனத்தில் சொல்லியிருக்கார். வாசிங்க நான்சி. அதற்கு இயேசு உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு அவ்விசுவாசம் இருந்ததுனால தான் உங்களால பண்ண முடியல. இப்போ நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ, உனக்கு எவ்வளவு விசுவாசம் தேவைன்னு நான் சொல்றேன்னு இயேசுநாதர் சொல்றார். வாசிங்க. கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று அடேங்கப்பா மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சும்மா சொல்லல, மெய்யாக சொல்லுகிறேன். இப்போ எத்தனை பேர் கடுகு பார்த்துருக்கீங்க? டெய்லி அதை தானே பாஸ்டர் கொட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி புதுசாக கேட்குறீங்க, அதில் தானே பொல போடுது. சரி, கடுகு எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் கையை தூக்கி காமிங்க பார்ப்போம். கை தூக்கி கடுகு எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் காமிங்க. பார்த்தீங்களா? இதில் இப்படி கூட பிடிக்க முடியாது நம்மளால். கடுகு எப்படி யாராவது இப்படி பிடிச்சிருக்கீங்களா? கடுகை யாராவது இப்படி பிடிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணுவோம்? கடுகை பிடிக்கிற ஸ்டைல் தெரியும்ல உங்களுக்கு? கோப்பையில் ஏந்தி விடுவோம். ஆமாவா இல்லையா? ஏன்னா கடுகை அப்படி பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சின்னது. கையில் கூட நிற்காது, இவ்வளோண்டு. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும்னு தேவன் சொல்றார். அல்லேலூயா, ஆமென். கையில் கூட பிடிக்க முடியாத அளவுக்கு உள்ள விசுவாசம் இருந்தா போதுமா? என்ன செய்ய முடியுதான்? அவ்வளோண்டு விசுவாசத்தை வச்சு அவ்வளோ பெரிய மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் அது அப்படியே ஆகுமா? என்னங்க சீக்ரெட் இது? அவ்வளோ பெரிய மலை என்ன கொஞ்சமாவது என்ன அறிக்கையிடணும், நம்பிக்கையை அறிக்கையிடுதல அசைவில்லாமல் இருக்கணும், இதெல்லாம் செய்யணுமா இல்லையா? விசுவாசத்தில் நடக்கணும். இதெல்லாம் இருந்தால் தானே. நம்மலாம் இன்னைக்கு இத்தனை நாள் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்ல. அறிக்கையிடணும், சத்தமாக பேசணும், நடக்கணும், அப்படி கம்பீரமாக இருக்கணும். தேவன் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம். கடுகளவு விசுவாசம். இப்போ இந்த கடுகளவு விசுவாசம் எங்கே இருக்குது, எப்படி செயல்படுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க, பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, போடா அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்துட்டீங்க. வெறுத்த உடனே கொஞ்ச நேரம் கழித்து மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் சரி ஆண்டவர் சித்தம் தான் என்னை காப்பாற்றட்டும் தோணுதா இல்லையா? தோணுதுன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் அப்படி தோணி இருக்குல்ல? சரி, இது முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் தேவனுக்கு சித்தம் இருந்தா இதே இடத்துல என் தலையை உயர்த்தட்டும் அப்படின்னு கடுகளவுக்கு லைட்டாக ஒரு இது இருக்கு இல்லையா, அது இருந்தா போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு தேவன் சொல்றார்.
ஆமென். அதாங்க சீக்ரெட்டு. வசனம் யோவேல் 3:10 இருக்கு இல்லையா? உன் பலவீனத்தில் என் பலன். நம்ம பலவீனம் இன்னைக்கு அதுதான். மனசு டக்குன்னு சோர்ந்துருதா இல்லையா? டக்குன்னு சோர்ந்துடுறோம். ஐயோ இதுக்கப்புறம் முடியாது, இதுக்கு நம்ம தோத்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு தோணுனதுக்கப்புறம் லைட்டாக மனசுக்குள்ள, ஆனாலும் கர்த்தாவே நீ என் கேடகும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் அப்படின்னு லைட்டாக ஒரு லைட் எரியும் போது ஆண்டவர் சொல்லுவார், உன் பலவீனத்தில், அந்த பலவீனத்தில் நீ லைட்டாக ஒரு விசுவாசம் காமிச்சில்ல, கடுகள விசுவாசம், அது போதும், மலையை நான் தூக்கி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போட்டுறேன். ஆமென். இன்னைக்கு நம்ம யோசிச்சு, நம்ம தேவனை பற்றி யோசிச்சு வச்சிருக்கிறது தான் தப்பு இல்லையா? நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு தேவன் பெரிய ஜபத்தை எதிர்பார்க்கிறார், நம்மள்ட்ட இருந்து பெரிய சாக்ரிஃபைஸ் எதிர்பார்க்கிறாரு, பெரிய தியாகத்தை. அவர் தான் தியாகம் பண்ணிட்டாருங்க, பண்ணிட்டு தான் சொல்றாரு, நான் பண்ணிட்டேன்ப்பா, நீ அதற்கான பலனை அனுபவி. நான் ரத்தம் சிந்திட்டேன், நான் பரிசுத்தம் ஆக்கிட்டேன், நான் உன்னை புது சிருஷ்டி ஆக்கிட்டேன். அதுக்குள்ள வர கிருபை, அன்பு, தயவு, இச்சை அடக்கம், இது எல்லாவற்றையும் நீ ருசிச்சு பாருன்றார் தேவன். அல்லேலூயா. ஆமென். பைபிள் எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து பாருங்க. யாருக்கும் என்ன பெரிய விசுவாசம் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்ததா? விசுவாசத்தின் தந்தை. உனக்கு குழந்தை பிறக்குன்ற போது என்ன சொன்னாரு? நகைத்தார்னு இருக்கு வசனத்துல. நகைத்தார் சிரித்தார்னு அர்த்தம். நக்கல் அடிச்சார், அதுதான் இப்போ உள்ள பாஷையில சொல்லணும்னா நக்கல் அடிச்சு சிரிச்சிருக்கார். அது இந்த வயசுல எப்படி? ஆனாலும் ஒரு கடுகள விசுவாசம் அவருக்கு இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? அந்த கடுகள விசுவாசத்தை தேவன் மகிமைப்படுத்தி தான் இன்னைக்கு இஸ்ரேல்னு இவ்வளோ பெரிய சந்ததி உருவாகிருக்கு. ஒத்துக்கிறீங்களாங்க? யோசேப்பு எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் செய்யாத தப்புக்கு. இன்னைக்கு போடாத லைட்டை போட்டோன்னு சொன்னாலே நமக்கு கோவம் வருது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வர்றது எதனால? நான் செய்யாத குற்றத்தை செஞ்சேன்னு சொன்னில, பட்டிமன்றம் ஆயிரும். நீயா நானா டப்புன்னு அனல் பற்றி எரிஞ்சிடும். உன்னைய மாதிரி ஞாபகம் வருதியா, உன்னைய மாதிரி அப்படியா, உன்னைய மாதிரி இப்படியான்னு. இன்னைக்கு அதுதானங்க நமக்கு பிரச்சனை. இன்னைக்கு என்ன, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது செய்யாத தப்பை போடாத லைட்டை போட்டோன்னு சொல்லிட்டோம். இது எவ்வளோ நேரம்? இல்லைங்க நான் போடலன்னு சிரிச்சிட்டே சொல்லிட்டு போகிறதுல எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது? இன்னைக்கு அதுக்கு நம்ம இன்னைக்கு பெரிய பிரளயம் உண்டாக்கிடுறோம். உண்டாக்கி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறோம், பாஸ்டர் என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கவுன்சிலிங் வேணும் பாஸ்டர். எதுக்கு அடிக்கடி சண்டை? என்ன சண்டை? எதனால சண்டை வருது? நான் லைட்டு போட்டேன்னு சொன்னால் அவர் போடலைன்னு சொல்கிறேன், இதனால சண்டை ஆரம்பிச்சிருப்பார். இங்கே ஒருத்தரை தேவன் காட்டின ஒரு அழகான ஒரு விஷனை போய் தான் அண்ணன்கள்கிட்ட, புரஜாதி இல்லைங்க, சொந்த அண்ணன்ட்ட ஆண்டவர் எனக்கு இப்படி காமிக்கிறார். இன்னைக்கு நான்சி ஆண்டவர் ஒரு விஷன் காமிக்கிறார். முதல்ல யார்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க? வீட்டில் உள்ளவங்கள, சத்யா ஆண்டிகிட்ட, ஏனோக்கு அண்ணன்ட்ட, சிட்னி அண்ணன்ட்ட, இவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி சொன்னதுக்கு கூட்டு போய் விற்று விட்டானுங்க. நான்சி அக்காவை இல்லை, யோசேப்பை. நீங்கள் பாட்டுக்கு கதையை மாற்றி எழுதிடாதீங்க. யோசேப்பை விற்றுட்டாங்க. சரி விற்றாலும் பரவாயில்ல, போத்திபார் வீட்டில் போய் உண்மையாக இருக்கார், கார்டன் வேலையை பார்த்துக்கிறாரு, மேற்பார்வையாக இருந்து ஒரு மேனேஜராக செயல்பட்டுட்டு வராரு. அங்கேயும் அடி கொண்டு போய் இத்தனை வருஷம் ஜெயிலில் போட்டால் ஒரு மனுஷனுக்கு மனசு நோகுமா நோகாதா? நிச்சயம் நொந்து போயிருப்பார். ஆனால் ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்ததுனால இன்றைக்கி அவர் அந்த நாட்டுக்கே ராஜாவானாரா இல்லையாங்க? ஆனாரா இல்லையா? ஆமேன். மோசையே எடுத்துக்கோங்க, செங்கடல் முன்னாடி, பார்வோன் பின்னாடி. நம்மளாக இருந்தால் அங்கேயே அவ்வளோதான். ஆனால் ஒரு கடுகளவு விசுவாசம், தேவன் சொல்லிட்டார்ல செய்வார். அந்த ஒரு விசுவாசத்தினால இன்னைக்கு கொண்டு வந்து நடத்தி நிறுத்திட்டாரா இல்லையா? மாபெரும் பார்வோனை வென்றார்களா இல்லையாங்க? இயேசுநாதர் எடுத்துக்கோங்க. எல்லா அற்புதத்திலையும் பாருங்கள், எல்லாரும் நெகட்டிவிட்டி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பொண்ணு உயிரோடு எந்திரிக்க மாட்டா, இறந்து போயிட்டா, இவன் மாடியிலேருந்து விழுந்தவன், இவனெல்லாம் காப்பாற்றவே முடியாது. சின்ன ஒரு விசுவாசம் இன்னைக்கு மொத்த ஹிஸ்ட்ரியும் புரட்டி போட்டு போயிட்டார் ஆண்டவர். ஆமேன். இன்னைக்கு தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது பெரிய விசுவாசம், பெரிய ஜெபம், பெரிய ஃபாஸ்டிங்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்ததுன்னு வைங்க, தேவன் உங்கள் தலையை உயர்த்திடுவார். நீங்கள் கொடுக்க வேண்டியது கடுகளவு விசுவாசம்.
ஆமென். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, கடுகளவு விசுவாசம். இட்ஸ் a கோட் வேர்ட். இனி யாராவது உங்கள்ட்ட பிரச்சனைன்னு சொன்னால் கோட் வேர்ட் சொல்லுங்க, கடுகளவு விசுவாசம் சிஸ்டர். தட்ஸ் ஆல் வி நீட். இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஜெயிக்க நான் என்ன பாஸ்டர் செய்யணும்? முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணுமா? திறப்புல நிற்கணும்? நோ, கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னு வைங்க, பெரிய மலையும் பெயர்த்து சமுத்திரத்தில் போட்டுடலாம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடுகளவு விசுவாசம். கோட் வேர்ட் மறந்துடக்கூடாது, கடுகளவு விசுவாசம். ஆமென். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, தேவன் நம்மள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாரு, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஆமென். நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறோம். சரி, நம்ம கேட்கலாம், பாஸ்டர் ஒரு ஓரத்தில் தானே தோணுது கடவுள் செய்வார்னு, அதை வச்சு எப்படி பாஸ்டர்? தொடர்ந்து நீங்கள் வசனத்தை கவனிச்சிங்கன்னா 21வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க நினச்சிக்கா. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி ஓகே மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ரைட், ஓகே. பழைய டிரான்ஸ்லேஷன்ல பிரேயர் மட்டும்தான் இருக்கு, புது டிரான்ஸ்லேஷன்ல பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் சேர்த்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த ரெண்டு வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் நம்ம நினச்சிக்குவோம், ஓகே இவ்வளோ பெரிய பிசாசை ஓட்ட, நம்ம இன்னைக்கு கான்செப்டே அதுதான். கிறிஸ்தவர்கள் இதை அப்படியே பிளண்ட்டாக படிச்சுட்டு அப்படியே நம்பிடுறது. ஓகே, பெரிய பெரிய பிசாசை ஓட்டணும்னா பெரிய பெரிய ஜபமும் விசுவாசமும் தேவை. அதுதானங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் உண்மையை இன்னைக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஜெயிக்கணும்னாலும் கடுகளவு விசுவாசமோ, சரியான ஜபம், சரியான உபவாசம். அது என்ன பாஸ்டர் சரியான ஜபம், சரியான உபவாசம்? ஜபம்னா என்ன? அரைக்கதவை பூட்டிக்கொண்டு அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி நீங்கள் பெற்றுக்கொண்டதை போல் ஜெபிப்பதே ஜபம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? நன்றி செலுத்துவது. அதானங்க, பெற்றுக்கொண்டதை போல் கிடைச்சதுன்னா அதானே. கிடைச்சது போல ஜெபம்னா நன்றி தானே செலுத்தணும். ஆண்டவரே இது நீ தந்ததுக்காக நன்றி, இது ஜெபம். விசுவாசம் என்ன? விசுவாசம் இது உபவாசம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு காரியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் உபவாசம் போடுவோம். ஆமாவா இல்லையா? ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வைங்க, இப்படி வச்சுக்கலாம், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியல, நம்மளை அறியாமல் ரீல்ஸ் பார்க்குறோம். இப்போ இதுலேருந்து நம்ம இது பண்ணணும்னா நம்ம சஜஸ்ட் பண்ணுறது என்ன? ஒரு உபவாசம், 40 நாள் ரீல்ஸ் பார்க்காம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஆமாவா இல்லையா? ஓகே, இதுதான் உபவாசம். இப்போ இதே இது கடுகளவு விசுவாசத்துக்கு அப்ளை பண்ணுங்க. கடுகளவு விசுவாசம் இருக்கும்போது அதை தடை செய்கிற மாதிரி எண்ணங்கள் வருது இல்லையா? இல்லை அது நடக்காது, தேவன் செய்ய மாட்டார், நீ ஜெயிக்க மாட்ட, நீ தோத்துருவ அப்படின்னு வர எண்ணங்களை தடுத்து போடுறது தான் அந்த உபவாசம். ஆமே, 2 மெக்கானிசமும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று நன்றி செலுத்தணும், 2வது தடுத்து போடணும் அந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம். இப்போது இந்த கடுகளவு விசுவாசம் ஜெயிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நன்றி செலுத்துவதும் தேவையில்லாத எண்ணங்களை வரவிடாமல் பண்ணுறது. அவ்வளோதாங்க. பிரச்சனை இன்னைக்கு மழை போல் இருக்கட்டும், நம்ம போய் பிரச்சனையை மாற்ற வேண்டான்றேன் நான். பிரச்சனை பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், வழி உண்டாக்குறவர் உண்டாக்குவார். நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சிடணும். தேவன் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா இல்லையா? தேவன் உங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? பரிந்து பேசிக்கிட்டே இருக்காரா இல்லையா? உங்களை பாதுகாக்கிறாரா இல்லையா? காக்கிறார், எல்லாம் செய்கிறார். அவர் வேலையை அவர் செய்கிறார். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம செஞ்சு தானே ஆகணும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? கடுகளவு விசுவாசம். அந்த விசுவாசம் கிடைச்சதுக்காக நன்றி சொல்லணும். அந்த விசுவாசம் தடைப்படாமல் உபவாசத்தில் பாதுகாத்துக்கணும் அந்த கடுகளவு விசுவாசத்தை. பெருசுலாம் வேண்டாங்க. இன்னைக்கு பெருசெல்லாம் பசப்புதலுக்கு சமம். நான் நேரடியாக சொல்லிடுறேனே, பெரிய ஜபங்கள், பெரிய விசுவாசம், இதெல்லாம் பசப்புதல். இட் வில் நெவர் ஒர்க். ஒரு காரியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்குன்றவங்க ஆமேன்னு சொல்லணும். பிரச்சனை இருக்கிறவங்களும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுப்பார். நான் சொல்லலைங்க, பைபிளில் இருக்கு. என்னைய பார்த்து முறைக்கிறீங்க? பைபிளில் இருக்கா இல்லையா? இருக்குன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பார்த்துக்கோங்க மக்களே, நான் சொல்லலை. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால பிரச்சனை கொடுக்குறார். இப்போ இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பெரிய ஜபமாக பண்ணுங்க. ஒரு 4 மணி நேரம் பண்ணுங்க. அதே பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க 4 மணி நேரம். கடைசியில் என்ன ஆகும்? சோர்ந்து போய் ஜெபிச்சதுக்கு ரிசல்ட் இல்லாமல், ஆவியும் இல்லாமல், ஜீவனும் இல்லாமல் ஒரு ஓரமாக படுத்துருவோம். ஆமாவா இல்லையா? அதுக்கு பதிலாக பெரிய பிரச்சனையை கொண்டு போய் வைங்க. பிரச்சனையை பற்றி ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. தயவுசெய்து இந்த தப்பை பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும். அனுமதிச்சதே அவர் தானே. புரியலையா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுற தப்பு, இன்னைக்கு கால் வலி இருக்குன்னு வைங்க.
ஜெபத்தில் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு கால் வலிக்குது, கிச்சனுக்கு போனேன் ஆனால் நடக்க முடியல, உட்காந்தேன் எந்திரிக்க முடியல. ஆண்டவருக்கு தெரியாதாங்க? அதை ஏன் டீட்டெயிலாக ஒப்பிக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட? நெடுவினாவா எழுத சொன்னிச்சு ஜெப நேரம். உங்கள் தமிழ் லிட்ரேச்சர் ஸ்கில்ஸ் அங்கே காமிக்காதீங்க ப்ளீஸ். ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே எனக்கு காலையில் நின்னும் போது என்னால் நிற்க முடியல, நடக்கும் போது நடக்க முடியல, உட்காரும் போது உட்கார முடியல, ஆயா. ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அந்த வலியை கொடுத்ததே யாரு? பார்வோனை கிள்ளி விட்டது யாரு? பார்வோனை போட்டு தள்ளினது யாரு? மேத்தமேட்டிக்ஸ் புரியுதா உங்களுக்கு? பிரச்சனையை தரது ஆண்டவர் தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கால்வலி இருக்குன்னு வைங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் தெரியும். ஆனால் கடுகள விசுவாசத்தில் நீ இந்த காலை மான் காலாய் மாற்றினதுக்காக நன்றி சொன்னீங்களா? அறிக்கை செஞ்சீங்களா? இப்போ அதை சொல்லிகிட்டே இருங்க. நீ செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆஹா, கால் வலிச்சாலும் நல்ல வேலை செய்த ஆண்டவரே, கோடான கோடி நன்றி. மற்ற எண்ணங்கள் வரவிடாமல் தடுத்து உபவாசத்தில் நன்றியோடு கொண்டு போனீங்கன்னு வைங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனையும் தேவன் இல்லாமல் பண்ணி உங்கள் கால் கடியில் போட்டுருவார். இவ்வளோ தாங்க சீக்ரெட். இன்றைக்கி நம்ம ஜெயிக்கிறதுக்கான இடைவெளி ரொம்ப கிட்டக்க, நம்ம தான் அந்த கேப்பை பெருசாக்கிடுறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாங்க எல்லா விஷயத்தையும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஈஸியாக ஜெயிச்சிடலாம், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்படி சொன்னால் தெரியாது உங்களுக்கு. சிஸ்டர், உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அப்படி சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம். அதுக்கு என்ன தேவை? எஸ், இனி மாத்திரணும். இனி எந்த பிரச்சனைக்கு என்ன தேவை? விசுவாசம். இல்லை, கைப்பிடி வைங்க, கடுகள விசுவாசம். இனி அதான் கோட் வேர்ட். யாரோ சிஸ்டர் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவ்வளோ கடுகள விசுவாசம், ஜெயிச்சிடலாம். ஏன்னா இது அனைத்தையும் செய்து காட்டி அதன்படியே வாழ்ந்த ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இயேசுநாதர். ஆமென். தான் இறக்க போகிறேன்னு அவருக்கு தெரியுங்க, தான் உயிரோடு எந்திரிக்க போகிறதும் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த சிலுவையிலையும் கொஞ்சம் கூட அவர் மனசு தளரவே இல்லை. பெரிய ஜபங்கள் பண்ணலை, ஆர்ப்பாட்டம் பண்ணலை, கொஞ்சம் விசுவாசம். என்னை அனுப்பினவர் என்னை பாதுகாத்து கொள்வார். சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரா இல்லையா? அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நான் இங்கே உட்காந்து அவரை துதிச்சிக்கிட்டு இருக்கோம். மறந்துட வேண்டாம். ஆமேன். அதனால் உங்களுக்கு தேவை, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவை கடுகளவு விசுவாசம். ஈஸியாக ஜெயிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் எல்லா பிரச்சனை. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பெரிய தப்பே இன்னைக்கு பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு தான் பார்க்குறோமே தவிர நமக்குள்ளே இருக்கிற தேவனை பார்க்க மாட்டார். அவ்வளோதான் மிஸ்டேக். பிரச்சனையை பெருசாக பேசுகிறத விட தேவன் யாருன்றதை பேச மாட்டேன்றோம். இன்றைக்கி அதை அப்படியே புரட்டி போட்டுருங்க. உங்களுக்கு மறதி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வீட்டில் எங்கேயாவது எழுதி நம்ம பார்க்குற மாதிரி நீங்கள் மாட்டுங்க. இல்லை ஃபோன் பின்னாடி ஃபோன் கவரில் மாட்டி வைங்க. கடுகளவு விசுவாசம், இதான் கோட் வேர்டு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடணும், கொஞ்சம் விசுவாசம் தான் நான் ஜெயிச்சிடும்டா. கொஞ்சோண்டு, பெருசாக இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஸ்மால், வெரி வெரி ஸ்மால் ஃபெய்த் தட் வில் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஆமேன். பெரிய காரியங்களை, அமேசிங் திங்ஸ், ஃபேபுலஸ் திங்ஸ். நீங்கள் கடுகளவு விசுவாசம் வச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஜெபித்ததோடையும் எதிர்பார்த்ததோடையும் அதுக்கு மேலான நன்மையை தேவன் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அதனால் இன்னையிலேருந்து உங்கள் மைண்டை கிளியர் பண்ணிடுங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய காரியம் நடக்குன்னா, இவ்வளோ பெரிய ஜபம்னு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த மேத்தமேட்டிக்ஸை சுத்தமாக உடச்செறிஞ்சிருங்க. இன்னையிலேருந்து ஒரே ஒரு காரியம்தான், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கடுகளவு விசுவாசம் தான் நான் ஜெயிச்சிருவேன். ஆமேன். கடுகளவு விசுவாசம் தான் நீங்கள் எல்லாரும் ஜெயிக்க முடியும். உங்களுக்குள்ள அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஆமேன். விசுவாசித்து சரியாக அந்த கடுகளவு விசுவாசத்தை நன்றியோடனையும் அதை தாக்காமல் இருக்க சரியான உபவாசத்தையும் செயல்படுத்தினீங்கன்னு வைங்க, வெற்றி உங்களுடையது. ஆமேன். அதனால் மறந்துட வேண்டாம். இன்னையிலேருந்து என்ன தேவை நமக்கு? விசுவாசம் இல்லை, கடுகளவு விசுவாசம். அல்லேலூயா. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி. நீர் கற்றுக் கொடுத்த அந்த காரியத்துக்காக நன்றி. இனி நாங்கள் ஜெபத்தில் புலம்பாமல் கடகளவு விசுவாசத்தை கொண்டு
வெற்றியடைய நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த ஞானத்தினால் நீர் ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்களுக்கு தேவை கடுகளவு விசுவாசம். God bless you. Shalom. God bless you.